திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒவ்வொரு தலைவராக தமிழ்நாட்டு வீதிகளில் போய் சந்தித்து தன் கணவருக்கு நீதி கேட்கவில்லை, தன் கணவரின் நினைவேந்தலுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். நீதி ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. சிபிசிஐடி என்கிற வெற்று பிரிவு தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மாபெரும் தலைவரை மனதில் ஏந்துவோம். பகுஜன் சமாஜ் கட்சி வருமா? முதல் கேள்வியினுடைய கேள்வி அதுதான். என்ன தகுதி இருக்கிறது? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கல்லறையை தொடுவதற்கு கூட வக்கற்றவர். உங்களை எல்லாம் வளர்த்தெடுத்த பெருந்தகையாளன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அவருக்கு துரோகம் இழைப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வருது? அந்த மாபெரும் தலைவனின் நினைவேந்தல் நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வருகிறார்கள். திமுக என்ன செய்யும் தெரியுங்களா? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரவிடாமல் தடுப்பதற்கு காவல்துறையை ஏவி எது வேண்டுமானாலும் நடக்கும். திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணனின் புகழை பாடுவதற்கு, தடை போடுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளையும் உருவாக்குவதாக நமக்கு செய்திகள் வருகிறது. நீங்கள் பண்ணுகிற அட்டுழியத்துக்காக தாண்டா போத்தூரில் கொண்டே அண்ணன் அடக்கம் பண்ணியிருக்கோம். அதிமுகவிலிருந்து இருந்துட்டு திமுகவுக்கு போன ஒரு அமைச்சராடிய ஆட்டத்தின் விளைவுதானே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. அதான் கேட்டேன், அவர் வருவாரா? ஏன் அண்ணன் வீழ்த்தப்பட்டார் தெரியுமா? திராவிட இயக்கங்களை தமிழ்நாட்டு வீதிகளில் கருவறுப்போம் என்று சொன்னதின் அடிப்படையில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அந்நியாரை இந்த தேசத்தினுடைய முதலமைச்சர் போய் சந்தித்தார். ஆறுதல் சொல்ல வந்தார். ஆறுதல் சொல்லல, முடிச்சிட்டேன். வழக்கு நகரவே இல்லை. குற்றவாளியை இந்த அரசு அழகாக அற்புதமாக பாதுகாத்து அடைகாத்து வைத்திருக்கிறது. உங்களோட துணையா நின்னவன் தானையா என் அண்ணனை வெட்டி கொண்டதுக்கு துணையா நின்றிருக்கிறான். நீங்க வருவீங்களா? அண்ணனுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலவரம் செய்வதற்கு திட்டம் தீட்டுவதாக நம்மளுக்கு ரகசிய செய்திகள் வருகிறது. ஒரு அச்சம் இருக்கிறது. ஜூலை 5 என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை எவராலும் அறிந்திராத முடிய வகையில் மிகப்பெரிய பிரச்சனை ஏதோ காத்திருக்கிறது என்ற சந்தேகம் எனக்கு வலுக்கிறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போது மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த நினைவேந்தல், முதல்வரோட நினைவேந்தல் இப்போது வரப்போகுது. அதற்கான நினைவேந்தலை அவங்க குடும்பம் மட்டும் எடுத்து, அவங்களுடைய அந்த நண்பர்கள் அவங்க மட்டும் எடுத்து பண்ண போகிறாங்களா, இல்லை இதை பகுஜன் சமாஜ் கட்சி எடுத்து ஒரு முன்னாள் தலைவர் அப்படின்ற முறையில் கட்சி எடுத்து பண்ணுமா? இதோட ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, 1 வருடம் ஆக போகுது. ஸோ அவருடைய அந்த மரணத்திற்கு நீதி கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல ஜூலை 5 நாதியற்ற மக்களின் போதிமரமாய் விளங்கியவன் என் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். கண்களில் நீர் சொரிகிறது. எண்ணற்ற முறை அவரோடு நான் உறவாடியவன், கலந்து பேசக்கூடியவன். கடந்த ஆண்டு கருணாபுரத்தில் நடைபெற்ற சாராயச் சாவுகளில் என்னை நான் இணைத்து கொண்டதற்கு காரணமே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். தகவல்களை உடனுக்குடன் அனுப்புங்கள் என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்திய தலைவன். அண்ணா 4ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களை நான் சந்தித்து விடுவேன். 29ஆம் தேதி நான் பேசுகிற போது நான் அப்படியே செட்டிநாடு போய்விட்டு மீண்டும் சென்னை வருகிறேன் என்று நான் சொன்னேன். அனைத்து ஆவணங்களையும் கொண்டு வந்து தாருங்கள், அந்த காட்சிகளை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்த காலம் ஓராண்டுகள். அண்ணன் பேசிய அந்த கடைசி பேச்சு ஜூலை 5 வெள்ளிக்கிழமை மாலை 7:10 மணியளவில் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அட்டூழியம் செய்த விளைவு என் அண்ணனை நாங்கள் பறிகொடுத்திருக்கிறோம். அவர் நடந்து வருகிற வீதியை தலைவணங்கும். அவரது பார்வையில் ஒரு பயிலரங்கமே நடக்கும். அவர் பேச்சுக்களில் உயிர் மூச்சுக்கள் இருக்கும். பாபா சாஹிப் என்று சொல்லுகிற போது ஒரு பண்பு இருக்கும். அந்த மாபெரும் தலைவனை குதறி இருக்கிறது ஒரு கும்பல். எல்லா கட்சியும் இருக்கிறாங்க, எந்த கட்சியும் இல்லாமல் இல்லை. நினைவுகள் தொடங்குகிறது, நிசங்கள் கண்கள் முன்னே ஓடுகிறது. ஆற்றனா துயரம் இதயத்தை துளைக்கிறது. இன்றைக்கு அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை யார் நடத்துவது?
எந்த இயக்கத்தை தன் மூச்சாக கருதினாரோ, எந்த தலைவருக்காக தன் இறுதி பயணம் வரை சுற்றி சுழன்று இயக்கத்தை வளர்த்தெடுக்க ஓடி உழைத்தாரோ, காஞ்சிராம் போன்ற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவனின் கரங்களை பற்றி நடந்த பெருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு உண்டு. செல்வி மாயாவதியினுடைய மனங்களில் நிரம்பி கிடந்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். ஆயிரக்கணக்கான தொண்டர்களின் மூச்சுக்காற்றாக விளங்கியவன் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கிய தந்தையாக திகழ்ந்தவன். போத்தூரில் இன்றைக்கு அவரது படுத்துறங்கும் இடத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற போதி மரத்தின் நிழலில் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை நடத்துபவர்கள் யார்? புத்த சமாசனம் அண்ணன் உருவாக்கிய அமைப்புகளில் ஒன்று. இன்றைக்கு அந்த அமைப்பை அந்நியார் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். கட்சிக்குள் பிரச்சனை, அதிகார போட்டிகள், சம்பாதிப்பதில் குறி, உருவாக்கியவர்களையே உருக்குலைய வைக்கிற காட்சிகள். இன்றைக்கு திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒவ்வொரு தலைவராக தமிழ்நாட்டு வீதிகளில் போய் சந்தித்து தன் கணவருக்கு நீதி கேட்கவில்லை, தன் கணவரின் நினைவேந்தலுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். நீதி ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. சிபிசிஐடி என்கிற வெற்று பிரிவு தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, கண்துடைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பல காணொளிகளில் பேசியிருக்கிறேன். திருவேங்கடத்தை என்றைக்கு நீங்கள் முடித்து விட்டீர்களோ அன்றைக்கே இந்த வழக்கை முடித்து கொண்டது அதிகார வர்க்கம். எதுக்குடா நீங்கள் என்கவுண்டர் பண்ணீங்க? 12 கிலோமீட்டர் ஓடினானா பைத்தியங்களுக்கெல்லாம் பைத்தியங்கள் பற்றி சொல்லுது. அதெல்லாம் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கணும் இல்லை? இந்த மரணத்திற்கான விடை அந்த திருவேங்கடத்திடம் இருக்கிறதா? இருந்ததுனால தானே கொண்டிருக்கான். திருவேங்கடம் வாழ்க்கையில் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? அவன் உண்மையை சொல்லியிருக்கக்கூடாது. அவன் பொய் சொல்லியிருந்தால் அவன் உயிரோடு இருந்திருப்பான். அவன் உண்மையை சொன்னதால் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். நான் கேட்குறேன், என்கவுண்டர் செய்யப்பட்ட அத்தனை பேரும் துப்பாக்கியை ஒழிச்சு தான் வைக்கிறானா? பார்த்தோம்ல நம்ம சிசிங் ராஜா படுகொலை ஒரு செரிக்கில் புதற்கில் இருந்துச்சான். இவங்க கூட்டிகிட்டு போய் எடுத்து தர சொன்னாங்களாம். ஏன் நீங்கள் எடுக்க மாட்டீங்களா? கைவிலங்கு விட்டு கூட்டி கொண்டு செல்லுகிறவன் எப்படி துப்பாக்கி எடுப்பான்? கழிவறையில் வலிக்கு விழுந்த கதை தான். அத்தனையும் ஏமாற்று பேர் வழிகளாக எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தில் பதிந்து கொடுக்கிற உண்மைகளை கொண்டு வருவதற்கு தடுமாறுகிறார்கள். இல்லை, தயக்கம் காட்டுகிறார்கள். இல்லை, தேவையில்லை என்று உணர்கிறார்கள். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்கிறாங்க முடிச்சுட்டு. சிறைக்குள்ளேயே ஒருவன் திட்டம் தீட்டுகிறான் என்றால் சிறை என்ன புடுங்கிறதுக்கா இருக்கு? அவனை கண்காணிக்க வேண்டாமா? அப்போ இருக்கிற கண்காணிப்பு கேமராலாம் வச்சிருக்கிறீங்க சிறைக்குள்ள? வெண்ணப்பயல்களா? யார்கிட்ட விளையாடுறீங்க நீங்க? திருவேங்கடத்தை வந்து ஒரு கொட்டாய்க்குள்ள துப்பாக்கி வச்சிருந்தான். கொட்டாய்க்குள்ள ஓடிய போய் எடுத்து சுட போடானா இவங்க சுட்டாங்களாம். அதிகாரம் உங்கள் கையில் இருப்பதால் அனைத்தையும் பொய்களாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒருத்தர் கூட உண்மையா இல்லையாடா நீங்கள்லாம்? எதுக்குடா உழைக்கிறீங்க மக்களுக்காக? எப்படி அந்த வாங்குற சம்பளம் பொண்டாட்டி பிள்ளைக்கு சேரும்? பொய் சொல்லி புரட்ட சொல்லியே வாழ்றதா உங்க வாழ்க்கையா? ஓராண்டு நிறைவு பயணத்தில் இன்னமும் நிம்மதி இழந்து தவிக்கிறோம் அவருடைய தம்பிகள். சொல்ல முடியாத வார்த்தைகள் இருக்கிறது. எங்களுக்கென்று ஒரு கௌரவம் இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு தனிப்பான்மை இருக்கிறது. ஆகையால் நாவை அடக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஆயுதம் தூக்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்களா தூக்கிட்ட என்ன ஆகும் தெரியுமா? சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். சட்டத்தை மீறக்கூடாது என்பதற்காக தவியாய் தவிக்கிறோம். உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் உண்மை குற்றவாளிகளை கூட உயிரெடுப்பதற்கு நீங்கள் தகுதி படைத்தவர் என்றால், இன்னைக்கு அந்நியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்காக, ஒரு சமத்துவ தலைவருடைய கனவை நிறைவேற்றுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த அன்புமணி இடத்திலே அழைப்பதலை கொடுத்து வாருங்கள் என்று அழைக்கிறார். இந்த இடத்தின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாக தமிழ்நாட்டு வீதிகளில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவை அழைப்பதில் கொடுத்து அழைத்திருக்கிறார். பாமகவுக்கு கொடுத்தாச்சு, விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்தாச்சு. வாராது வந்த மாமணியாக இந்த மண்ணில் இன்றைக்கும் 102 அகவை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற
என்னுடைய அரசியல் குருவாக விளங்கி கொண்டிருக்கிற நல்லக்கண்ணு ஐயாவிடத்தில் அழைப்புதலை கொடுத்து என்னுடைய கணவரின் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வாருங்கள் என்று அழைக்கிற பெருமை. அழைப்புதலை வாங்கியதும் அந்த பெரியவருடைய கண்களில் நீர். யோசித்து பாருங்கள், ஒரு 103 அகவையை தொட்டிருக்கிற நல்லக்கண்ணு அவர்கள் அந்த அழைப்புதலை வாங்கி பார்க்கிற போது ஆம்ஸ்ட்ராங் படத்தை பார்த்து கண்கலங்கி அழுகிற காட்சி. எவ்வளவு பாசப்பிணைப்போடு இருந்திருக்கிறார் அந்த பெரியவர். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மீது என்பதற்கு எடுத்துக்காட்டு. நீங்கள் கேள்வி கேட்கலாம், திமுகவுக்கு கொடுத்தாச்சா, அண்ணா திமுகவுக்கு கொடுத்தாச்சா? ஏன் கொடுக்கணும்? கொலையாளிகளே அவர்கள் தானே, கொலை செய்யப்பட்டவர்களே அவர்கள் தானே. திருவேங்கடத்தை படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு திமிராக இருக்கிறார்கள். தப்பிச்சமுடாசாமி முதல்ல சிசிங் ராஜா இதில் தொடர்புன்னா அவர் எதுக்கு என்கவுண்டர் பண்ணான்னு இன்னைக்கு வர தெரியல. என்கவுண்டர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அதிகாரி சொல்கிறான், ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கும் சிசிங் ராஜாவுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறான். எப்படி இருக்குது? எதுக்குடா அப்புறம் என்கவுண்டர் பண்ணீங்க? நான் கேட்க வைக்க ஆள் இல்லை, அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, ஆயுதத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு போலீஸ்காரனும் மண்டையில் இப்போ என்ன தெரியுமா இருக்குது? இந்தியாவே என்னுடையது, நீ யார்? அப்படி ஒரு புத்தியை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். எவ்வளவு கோல்மால் வேலை நடக்கணுமோ அவ்வளவு கோல்மால் வேலை காவல்துறையில் நடக்கிறது. காவல்துறை தான் ரவுடிகளாக செயல்படுகிறார்கள். 100% விழுக்காடு நல்லவர்கள் இருக்கிறார்கள், புனிதமானவர்கள் அந்த பணியிலே பணியாற்றுகிறார்கள், நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவருக்கு மேலே இருக்கிற உயர்ந்த அதிகாரிகள் பண்ணுகிற தப்பிற்கு இவர்களும் பலிகடாவாகி போகிறார்கள். செந்தில்குமார்னு ஒருத்தர் இப்போ அண்மையில் ஒரு பையன் கடத்தல் வழக்கில், காதல் வழக்கில், இன்ஸ்டாகிராம் காதலில், அவன் அப்பாவி ஓட்டுநர், அவனையும் கைது பண்ணியிருக்காங்க. ஏன்? மேலதிகாரி செயல்படுகிறார், அவருக்கு பக்கவளமாக கார் ஓட்டுனார், அதனால் அவரையும் பிடிச்சி இன்னைக்கு உள்ள வச்சுருக்காங்க. எத்தனை நல்லவர்கள் பலிகடாவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அழகான நதிக்கரையின் ஓரத்தில் அற்புதமாக எந்த போதி தலைவனை அவன் விரும்பி பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டானோ அதே போதி மரத்தின் நிழலில் இன்றைக்கு அவன் பொக்கிஷமாக்கப்பட்டிருக்கிறான். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான தோழர்களும் அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறார்கள். அண்ணனின் தம்பியாய் நானும் அறைகூவல் விடுக்கிறேன். அண்ணன் உருவாக்கிய தம்பியாய் நானும் உங்களை அழைக்கிறேன். நான் அரசியல் சார்ந்து அண்ணனால் உருவாக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன். வாருங்கள் தோழர்களே, எம் அண்ணன் துயிலும் இடத்தில் நாமும் ஒரு நாள் துக்கம் இருப்போம். அந்த மாபெரும் தலைவரை மனதில் ஏந்துவோம். பகுஜன் சமாஜ் கட்சி வருமா? முதல் கேள்வியினுடைய கேள்வி அதுதான். என்ன தகுதி இருக்கிறது? யாருக்கு தகுதி இருக்கிறது? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கல்லறையை தொடுவதற்கு கூட வக்கற்றவர்கள், அண்ணனின் கனவை சிதைப்பவர்கள் இன்றைக்கு அதிகார பீடத்தில் அந்த கட்சியிலே இருக்கிறார்கள். உங்களை எல்லாம் வளர்த்தெடுத்த பெருந்தகையாளன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அவருக்கு துரோகம் இழைப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். அவன் சமத்துவ தலைவராக இருந்ததற்கு காரணமே எல்லோரையும் சமமாக பாவித்ததனுடைய அடையாளம். அவருடைய இடத்தை நீங்கள் தொட வேண்டும். எதிரிகளை கூட நண்பர்களாக்குகிற முயற்சியை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அண்ணனுடைய மணிமண்டபம் ஒரு பௌத்த வடிவத்தில் இன்றைக்கு செதுக்கப்பட்டு கொண்டிருப்பதை அறிகிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பொத்தூரிலே குழுமி அந்த மாபெரும் தலைவனின் நினைவேந்தல் நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வருகிறார்கள். அந்த மாபெரும் அந்த புதல்வனின் புகழை பறைசாற்றுவதற்காக வருகிறார்கள். திமுக என்ன செய்யும் தெரியுங்களா? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரவிடாமல் தடுப்பதற்கு காவல்துறையை ஏவி எது வேண்டுமானாலும் நடக்கும். தொண்டர்களை உங்கள் பயணத்தை பத்திரமாக பார்த்து வாருங்கள். காவல்துறை அத்துமீறினால் நீங்களும் அத்துமீறலாம், தவறே கிடையாது. அடக்குமுறைகளை ஏவினால் அடக்க வேண்டாம், திமிரி எழுங்கள், பார்த்து கொள்வோம். திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணனின் புகழை பாடுவதற்கு தடை போடுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளையும் உருவாக்குவதாக நமக்கு செய்திகள் வருகிறது. நீங்கள் பண்ணுகிற அட்டுழியத்துக்காக தாண்டா போத்தூரில் கொண்டே அண்ணன் அடக்கம் பண்ணியிருக்கோம். இந்த நாட்டை ஆண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய தருதலைகளை எல்லாம்
வங்கக்கடலில் கொண்டு போய் கரைத்திருக்கிறீர்கள். வங்க கடலோரம் கொண்டு போய் புதைத்திருக்கிறீர்கள். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நான் பறைசாற்ற மாட்டேன். அவன் இனத்தினுடைய காவலர்கள். என் தேசிய தலைவனை உருவாக்கிய அற்புத தலைவன் எம்ஜிஆர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத தலைவன் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா. இந்த மாபெரும் தலைவர்களின் பக்கத்தில் சில பேரை புதைத்திருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் தான் என் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் புனிதம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே போத்தூரில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த அற்புத பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவன் உங்களை பார்ப்பதற்காக அவன் காலங்காலமாக அவரை பார்த்தீர்கள். அவர் அழைத்தால் ஓடிப்போய் பார்ப்பீர்கள். ஆனால் அண்ணன் இப்பொழுது உங்களை அழைக்கிறார். நான் படுத்து உறங்குகிற இடத்திற்கு வாருங்கள் தம்பிகளே. என்னுடைய கனவை என் கல்லறையில் எழுதுங்கள். என் கொள்கை சித்தாந்தங்களை, என் கோட்பாடுகளை உங்கள் மனதில் ஏந்துங்கள் என்று பறைசாற்றுகிற அளவில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் போத்தூருக்கு அழைக்கிறார். உங்களிடத்திலே கருத்துக்கள் சொல்லுவதற்காக வருகிறார். வாழ்ந்த அம்பேத்கராக தமிழ்நாட்டு வீதிகளில் வலம் வந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இன்னொரு புது யுகத்தை படைப்பதற்காக உங்களை அழைக்கிறார். இனமானத்துடைய உறவுகளை வாருங்கள். ஜூலை 5 போத்தூரில் அண்ணனின் நினைவேந்தலை நாம் மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும். அதிமுக வருமா? அதிமுகவிலிருந்து இருந்துட்டு திமுகவுக்கு போன ஒரு அமைச்சராடி ஆட்டத்தின் விளைவுதானே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. அதான் கேட்டேன், அவர் வருவாரா? எப்படி வருவார்? சாவுக்கு நடனமாடியவர்கள், நாட்டியம் ஆடியவர்கள், சாவிலே வந்து 2.5 துக்கமென கலந்தவர்கள், அவர்கள் தானே வீழ்த்தினார்கள் அண்ணனை. காங்கிரஸினுடைய ஒரு மாநில இளைஞரணி தலைவராக இருந்த ஒருத்தர் கண்ணீரஞ்சலி போஸ்டெல்லாம் அடிச்சு அதுக்கப்புறம் 16ஆம் நாள் கண்ணீர் போஸ்ட் ஓடிச்சு. இன்னைக்கு அவனே போய் சோத்தாமங்கிற பேரில் சிறைக்கில் உட்கார்ந்துருக்கான். எப்படி இருக்கு? என்ன நாடகங்கள்! அதிமுகவிற்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஏன் அண்ணன் வீழ்த்தப்பட்டார் தெரியுமா? திராவிட இயக்கங்களை தமிழ்நாட்டு வீதிகளில் கருவறுப்போம் என்று சொன்னதின் அடிப்படையில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அதனால் 2 திராவிட இயக்கம் வருமா? வராது. அந்நியாரை இந்த தேசத்தினுடைய முதலமைச்சர் போய் சந்தித்தார், ஆறுதல் சொல்ல வந்தார். ஆறுதல் சொல்லல, முடிச்சிட்டேன் பார் என்று சொல்லுவதற்காக சென்றிருப்பாரோ என்கிற சந்தேகம் இப்பொழுது எழுகிறது. ஏன்? வழக்கை நிர்மூலமாக்கி வைத்திருக்கிறார்கள். வழக்கு நகரவே இல்லை. 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த பயங்கரவாதிகள் எழும்பூர் நீதிமன்றத்துக்கு வருவதாக செய்தி. அதுக்கு பாதுகாப்பு எவ்வளவு செலவு தெரியுமா? இந்த அரசாங்கத்துக்கு. கொலையாளிகளுக்கு அரசாங்கம் செலவு செய்கிறது. கொலையாளிகளை பாதுகாப்பாக அழைத்து வருகிறது. கொலையாளிகளுக்கு சிறையில் நல்ல உணவு கொடுக்கிறது. குற்றவாளியை இந்த அரசு அழகாக அற்புதமாக பாதுகாத்து அடைகாத்து வைத்திருக்கிறது. என்ன நாடகங்கள் இவர்கள் நடத்துகிறார்கள்! காங்கிரஸ் கலந்து கொள்ளுமா? அண்ணனுடைய மரணம் அவன் கண்ணாடி பேழைக்குள் கண்மூடி உறங்குகிற நேரத்தில் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை கண்ணீர் மல்க பேசியதை நானும் பார்த்தோம். உங்கள் கட்சியில் உள்ளவன் தானையா வெட்டி கொண்டதுக்கு பின்னாடி நின்றுருக்கான். உங்களோட துணையா நின்னவன் தானையா என் அண்ணனை வெட்டி கொண்டதுக்கு துணையா நின்றுருக்கிறான். நீங்கள் வருவீங்களா? வந்து எந்த முகத்தை காட்டிட்டு லட்சக்கணக்கான பேரை சந்திக்க இருக்கிறீர்கள்? சொல்லுங்க பார்ப்போம். அண்ணனுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலவரம் செய்வதற்கு திட்டம் தீட்டுவதாக நம்மளுக்கு ரகசிய செய்திகள் வருகிறது. காவல்துறை விழிப்போடு இருக்க வேண்டும். காவல்துறையை பிரச்சனையை கிளப்பிவிட்டால் அண்ணனுடைய தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு அச்சம் இருக்கிறது. ஜூலை 5 என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை எவராலும் அறிந்திராத முடிய வகையில் மிகப்பெரிய பிரச்சனை ஏதோ காத்திருக்கிறது என்ற சந்தேகம் எனக்கு வலுக்கிறது. நாங்கள் அண்ணனை பார்ப்பதற்காக வருகிறோம். அண்ணனுடைய சித்தாந்தங்களை இதயத்தில் தாங்கி பிடிப்பதற்காக வருகிறோம். ஆனால் எங்களை போன்றவர்களை முடக்குவதற்கு எல்லா வகையிலும் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களும் அரசியல் பொறுக்கிகளும் வேலை செய்வதாக எமக்கு செய்திகள் வருகிறது. அன்பான அண்ணனின் உறவுகளே,
அண்ணனின் வாரிசுகளே போத்தூருக்கு பொக்கிசமாக வந்து சேருங்கள். அண்ணன் விடுக்கிற அறைகூவலை தம்பி ஏற்று உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. இருமாப்பு கொண்டவர்களிடம் நாம் எப்படியாவது நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற தருணத்தில் ஜூலை 5 மாபெரும் மக்கள் திரட்சி பார்க்க இருக்கிறோம். நீங்களும் வாருங்கள். பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.